ஆதிகாலம் முதல் இக்காலம் வரை மனித இனம் பல்வேறு இழப்புகளையும் இயற்கை பேரழிவுகளையும் சந்தித்து கொண்டிருக்கிறது. ஆனால் மனித இனம் ஓர் உறவினால் சந்தித்து கொண்டிருக்கும் பேரழிவு. உறவுமுறை திருமணமாவது தங்களின் சொந்தங்கள் விட்டு போகாமல் தொடரவும், தங்கள் சொத்துக்களை தங்கள் சொந்தங்களே ஆள வேண்டும் என்ற எண்ணங்களும், வறுமை, சாதி மற்றும் பல்வேறு கலாச்சார பின்னணியை கொண்டிருப்பதிலும், தங்களுக்கு நெருங்கிய உறவு முறையில் ஒருவரை கணவனாகவோ மனைவியாகவோ தேர்ந்தெடுத்தால் தங்கள் குடும்பத்தை நன்றாக கவனிப்பார்கள் என்ற எண்ணத்திலும், பிரச்சனைகள் மற்றும் பிரிவுகள் வராமல் இருப்பதற்காகவும் உறவு முறையில் திருமணங்கள் செய்கின்றனர். உலக அளவில் இந்தியாவில் 40% மேல் உறவுமுறை திருமணங்கள் நடக்கின்றன. இந்தியாவில் நடக்கும் திருமணங்களில் 10.2% திருமணங்கள் உறவுமுறை திருமணம் ஆகும். அதில் 39% உறவுமுறை திருமணங்கள் தமிழ்நாட்டில் நடைபெறுகின்றன. மனித இனம் இது தோன்றினதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா உறவுமுறை திருமணங்கள் நிறைய இருந்திருக்கு. இந்த உறவுமுறை திருமணம் டெவலப்டு கண்ட்ரீஸ்லேயும் இருக்குது, அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ்லேயும் இருக்குது. உறவுமுறை திருமணங்களால் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. உறவுமுறை திருமணங்களால் குழந்தைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகள்: மனநிலை பாதிப்பு, உடல் ஊனம், கண் பார்வை, செவி குரல் பாதிப்பு, இருதய பாதிப்பு, இன்னும் பல. எனக்கு தாய் மாமா கல்யாணம் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே ஹேண்டிகேப் சில்ட்ரன் தான். பெரிய பையன் நடப்பான், செய்வான், எல்லாம் பேசுவான். ஆனால் கோவம், பிஹேவியர் ப்ராப்ளம் இருக்குது. சின்ன பையனுக்கு நடக்க முடியாது, அவன் வேலையை அவனுக்கே செய்ய முடியாது. இது குறிப்பாக உறவுமுறை திருமணம்னா நான் சொல்கிறது இப்போது ரத்த சம்பந்தமான உறவுமுறை, ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ரிலேட்டிவ்ஸ் மேரேஜில் தான் ப்ராப்ளம் வருது. கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது, உங்களோட கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த குழந்தை நல்ல குழந்தையாக இருக்கணும், அல்லது குழந்தையே பிறக்கணும், ஊனம் இல்லாமல் பிறக்கணும், பரம்பரை வியாதிகள் இல்லாமல் பிறக்கணும் அப்படின்னாக்கா உறவுமுறை திருமணங்கள், ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ரிலேட்டிவ்ஸ், தட் இஸ் ரத்த சம்பந்தமான உறவுமுறை திருமணங்களை அவாய்ட் பண்ணணும் கம்ப்ளீட்டாக. இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும்னாக்கா உறவுமுறை திருமணம் எராடிகேட் ஆகணும் டோட்டலாக. மாமா கல்யாணம் பண்ணி இந்த நாளன்றாங்கலாம், இது தங்கச்சி அதுக்கு அந்த மாதிரி தான் கொடுத்தோம். மாமா பிள்ளை கொடுத்ததுனால அதுக்கும் அதே மாதிரி இருக்குது. எதிர்காலத்தில் எல்லா குழந்தையும் நல்லா இருக்கணும், அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது, எங்களை மாதிரி கஷ்டப்படக்கூடாது, நல்லபடியாக பிறக்கணும். பிறகுற குழந்தையாவது யாரும் அந்த மாதிரி சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிக்கூடாது. இது ஸ்விம்மிங் எகெயின்ஸ்ட் நார்மல் அப்படின்னு சொல்லலாம், ஒரு எதிர்நீச்சல். ஏன்னா சமுதாயத்தில் ஊறி போன ஒரு பழக்க வழக்கம் அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் ஃபுல்லாக எடுத்துட முடியாது. இன்னைக்கு திங்க் பண்ணாதான் மொத்தத்துக்கு எராடிகேஷன் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது 500 வருஷம் கழிச்சு. அதனால் இன்றைக்கு என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஆரம்பிக்கணும் இந்த ஜென்ரல் ரெவல்யூஷன், மென்மை புரட்சி. இது மென்மை புரட்சி இன்னிலேருந்து ஆரம்பிச்சோன்னா ஒரு பிரகாசமான மனித குலத்தை நம்ம பாதுகாக்கலாம். இந்த உறவுமுறை திருமணங்கள் மனிதன் தன் இனத்தை வளர்ப்பதற்காக அல்ல, தன் இனத்தை தானே அழித்துக் கொள்வதற்காகவே.